வணக்கம் தமிழக மக்களே. திவாகர் கைதானதுக்கான ப்ரூஃப் இதிலே இருக்குது. அவனே அவன் வாயால் சொல்லியிருக்கான், அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்குன்னு ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்க சொல்வோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திவாகரை பற்றி நேரத்தான் நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அதுக்குள்ள தலைவர் வந்து அடுத்த பப்ளிசிட்டிக்கு ரெடி பண்ணிட்டாப்புல. இந்த முறை நேரடியாக காவல்துறையினர்கிட்டே கிளம்பிட்டாரு. அதாவது அழிவு காலம்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போது இங்கே நடந்துகிட்டு இருக்கு. திவாகரோட அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்தர்கள். ப்ரொவோக் அப்படின்ற யூடியூப் சேனல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் என்னை அடைச்சி வச்சு என்னை தாக்கி அத்துமீறி வீடியோ எடுத்து அவங்க இதில் பதிவிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவோக் மீடியா சேனலில் நடந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு மெயின் காரணமே திவாகர் தான். அவர் தான் வந்து அங்கே காசு வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போகிற, அவங்க காசு நான் வாங்கலை, காசு இல்லாமல் நான் ஃப்ரீயாக தான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க சரி உங்களுக்கு ஃபேவராக நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம்பாங்க. இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் பதிவிட்டு பல லட்சங்கள் சம்பாரிச்சாங்க. இதன் காரணமாக 100க்கு லைவ் வந்து முதல் கம்ப்ளைண்ட் கீழ்ப்பாக் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண. நீ வந்து ஒரு பேமெண்ட் வாங்குற அவங்க எல்லார்ட்டையுமே. ஸோ நீ வந்து அங்கே ஒரு பெய்டு ஆர்டிஸ்ட்டு. பிச்சைக்காரனாக நடிக்க சொன்னாலும் நடிச்சு தான் ஆகணும், இல்லை பணக்காரனாக நடிக்க சொன்னாலும் நடிச்சு தான் ஆகணும், இல்லை பரம ஏழையா காட்டுவாசி மாதிரி நீ நடின்னு சொன்னாலும் நீ நடிச்சு தான் ஆகணும். ஆக்சுவலாக நீ வந்து அங்கே ஒரு நடிப்பை தான் கொடுக்க போகிற, இன்டர்வியூ கிடையாது. நீ வந்து அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி கிடையாது, ஓகேவா? உன்னைய கொண்டு போய் வச்சு ஒரு டிஆர்பிக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரு கேவலமான டிஆர்பின்னு வச்சுக்கோயேன். இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு கேவலமான டிஆர்பி மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த டிஆர்பிக்காக ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டிஆர்பிக்கு போன நீ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவை இழுத்து வச்சுட்டு வந்த. அப்போவும் வந்து அந்த சேனல் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. கேமராவை நீ உடச்ச செஞ்ச இது பண்ண, நீ தான் 100க்கு கால் பண்ண. இவன் சொன்னது வந்து முக்கால்வாசி உண்மைதாங்க. அந்த இப்போ சொன்னா பார்த்தீங்களா 100க்கு கால் பண்ண அப்படி இப்படின்னு, அது எல்லாமே உண்மைதான். 100க்கு இவன் தான் கால் பண்ணால் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து பெய்டு ஆக்டராக நீங்கள் அங்கே நடிக்க தான் போயிருக்கீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பிடிக்காதது நடந்திருக்கு. அப்போ நீங்கள் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் நேரடியாக கேமரா உடைக்காமல் அங்கே உள்ளவங்களை தாக்காமல் நீங்கள் நேரடியாக இங்கே வந்திருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துக்க முடியும். அதில் வந்து இன்ஸ்பெக்டர் முருகனும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரும் G3 போலீஸ் ஸ்டேஷனில் ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு சாதகமாக செயல்பட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சட்டவிரோதமாக கிழிச்சு போட்டு, அதுவுமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு சினிமா இது மாதிரி, இது வந்து கோர்ட்டில் தான் போய் நம்ம அணுக முடியும், ஓகேவா? இது வந்து ஒரு அடிதடி வழக்கு கிடையாது கணக்கு படி பார்த்தா. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஓகேங்களா, நம்ம மேலே வந்து பொய்யா வழக்கு பதிவு, அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டினாரு, வேலை செய்ய விடாம தடுத்தாரு அப்படின்னு பொய்யா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு மீடியா கம்பெனிக்குள்ளே நடக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேஸு. இதுக்கு வந்து இவங்க வந்து கோர்ட்டை தான் அணுக முடியுங்கிறதான் வந்து ரியலான உண்மை. அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையை சார்ந்தவர் இதைத்தான் சொல்லியிருக்காரு. இவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவன் அவங்கள வந்து அங்கே ஸ்டேஷனில் வச்சு, ஸ்டேஷனுக்கு வெளியில் வச்சும் அங்கே அந்த இடத்துல வச்சு தகாத வார்த்தையில் திட்டியிருக்கான் ஸ்டேஷனுக்குள்ளே. இதன் காரணமாக ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் சென்னை கமிஷனர்ட்டையும் நான் புகார் கொடுக்குறேன், சென்னை டிஜிபி ஆஃபீஸ்லையும் நான் புகார் கொடுக்குறேன். ஒன்றுமே பேசலை. ஸ்டேஷனுக்குள்ளே இவங்க அங்கே வச்சு பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு சத்தம் போட்டிருக்காங்க. இவனை இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த இவன் இப்போ எதுக்காக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி வந்ததுலேருந்து காவல்துறையினர் யாராவது வந்து ஒரு இதாக நடந்துக்கிட்டால் நீங்கள் வந்து உடனடியாக புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலே உடனடியாக ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படுது அப்படிங்கிறதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை அன்று தனக்கு சப்போர்ட்டாக செயல்படாத காவல்துறையினரை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும், அவங்க மேலே எப்படியாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வச்சிடணும் அப்படின்னு இவன் முயற்சி பண்ணுறான். முதல்ல இவர் மேலேயே வந்து பல்வேறு வழக்குகள் நிலுவையில் தான் இருக்குது. அப்படின்னா எல்லா போலீஸார்களும் முதல்ல இவர் மேலே இருக்க வழக்குகளை தூசி தட்டி எடுக்கணும். இந்த டிடிஎஃப் வாசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாப்புல, அவரோட வாழ்க்கை வீணானது காரணமே போலீஸார்களை போயிட்டு தேவையில்லாமல் இது பண்ணுறது, கெத்து காட்டுறங்கிற பேரில் சில விஷயங்களை பண்ணி அதனால தான் அவர் வாழ்க்கையை தொலைச்சாரு. அந்த வரிசையில் அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க போவது இந்த திவாகரை தவிர வேற யாருமே இல்லை. இவனோட வாழ்க்கை தொலைய போகிறதுக்கு மெயின் காரணம் இவனாக தான் இருப்பான். நீங்கள் நினைப்பீங்க இவன் வந்து அரெஸ்ட் ஆகிட்டான்னு நீங்கள் சொன்னீங்க. அரெஸ்ட் ஆகி வெளியில் வந்தான். வெளியில் வந்துட்டு இந்த இதில் திரும்பவும் வந்து அந்த போலீஸார்களை நோண்டுறான் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில்
கூடிய சீக்கிரம் மீண்டும் அரெஸ்ட் ஆகி உள்ளே போய் களி திங்க போகிறாங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. வட்டம் வந்து இவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி இவன் அரெஸ்ட் ஆகும்போது இவன் என்ன தெரியுமா செய்வான்? போய் தன்னுடைய உடல் குறைபாட்டை காரணம் காட்டி தான் ஒரு மாற்றுத்திறனாளி என கூறி ஸ்டேஷன்லையும் மற்றவர்கள்ட்டையும் வந்து ஒரு சிம்பதியை நாடி அதை வச்சு வெளியில் வந்துடுறான். இந்த முறை அது நடக்க போவதில்லை. டைரெக்டாக வந்து காவல்துறையினர்கிட்ட வம்பிழுத்திருக்காரு தலைவர். இந்த வீடியோஸை காவல்துறையினரும் பார்ப்பாங்க. பார்த்த உடனே கண்டிப்பாக திவாகருக்கு இதுக்கான பின்விளைவுகளை திவாகர் சந்திக்க போகிறாருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நானும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த வீடியோஸோட உங்கள்கிட்ட வருவேன், இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிற வீடியோஸோட. நன்றி, வணக்கம். இது உங்கள் உண்மை என்ன.